இப்போ சிக்கனை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சிங் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டில். ஆனால் இப்போ மிக்சிங் பண்ணுறதே மெத்தடு சொல்கிறேன். கழுவி வச்சுக்கணும் சிக்கன் கழுவி வச்சுக்கணும். வச்சுட்டு இதில் உப்பு இருக்குது, இந்த பாருங்க. இந்த உப்பை போட்டுட்டேன், முதலையே கொஞ்சம் போட்டேன் உப்பு. அப்புறமா இந்த பூந்தி பவுட்ரு கொஞ்சம் போட்டேன், இந்த கேசர் பவுடர் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறமா இந்த மிளகாய் பொடி கொஞ்சம் போட்டேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சி மிக்ஸி பண்ணி வச்சுட்டேன். ஒரு 1 மணி நேரம் ஊறணும் சிக்கன். அதுக்கப்புறமா இந்த அரிசி, செம்பு அரிசி அரிசி 1 செம்பு. ரெண்டு செம்பு. மூணு செம்பு. இந்த 3 செம்பு போட்டு அரிசி கழுவி வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் கழுவணும். இது லவங்கம், பட்டை, ஏலக்காய் 15 கிராம். வெங்காயம் 1/4 கிலோ. தக்காளி 1/4 கிலோ. கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய். 1/4 கிலோ அரிசி கணக்கு வந்துச்சு. இப்போ லவங்கம், பட்டை, ஏலக்காய் போடணும். எண்ணெய் 1/4 கிலோ போட்டேன். ஆயில் 1/4 கிலோ ஆயில். இது லவங்கம், பட்டை, ஏலக்காய். கொஞ்சம் சத்தம் வரணும். ஏலக்காய், லவங்கம், பட்டை, ஏலக்காய் கொஞ்சம் வரணும். வெங்காயம் இதுக்கு மேற்பட்டு வெங்காயம் போடுறோம். நல்லா சிகப்பாக கொஞ்சம் வறுக்கிற வரையும் எண்ணெயிலேயே வதங்கணும். கொஞ்சம் மூடி போட்டு 10 நிமிஷம் ஆச்சு, வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ பச்சை மிளகாய் போடுறோம். ஒரு 50 கிராம் பச்சை மிளகாய். அதான் 2 கிலோ அரிசிக்கு 200 கிராம் இஞ்சி பூண்டு. 200 கிராம்னா இது 100. இஞ்சி 100 கிராமு, பூண்டு 100 கிராம். ரெண்டும் மிக்சிங் பண்ணி அரைச்சிருக்கிறேன். ரெண்டும் மிக்சிங் பண்ணி போடுறேன். 200 கிராம் இஞ்சி பூண்டு. இது கொஞ்சம் வதங்கணும் இன்னும். இது கொஞ்ச நேரம் வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் வதங்கின பிறகு அப்புறமா வேறு மசாலா போடணும். மூடுறேன் கொஞ்சம். 5 நிமிஷம் ஆச்சு. திரும்பியும் கொஞ்சம் நகரி விடணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வதங்கின பிறகு
வதக்கணும். அடி பிடிக்காம கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 3 புடி கொத்தமல்லி, 3 புடி புதினா போடுறேன். கழுவி வச்சிருக்கிறேன், அது போடுறேன். அதுவும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கணும், அடி பிடிக்காம இருக்கிறது. ரெண்டு கிலோ அரிசிக்கு மதிப்பு இதை போட்டுருக்காங்க. அடி பிடிக்காம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி. இப்போ இது வதங்கிச்சு. இப்போ இதுக்கு மேற்பட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் இதை கலக்கி தக்காளி போட்டுறேன். தக்காளி 3/4 கிலோ, 2 கிலோ அரிசி. நம்பர் கொஞ்சம் உப்பு போடுறேன். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுறேன். தக்காளி வதங்குறது. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வதங்கின பிறகு இது மாமூலாக நான் முதல்ல சொன்னது மெத்தடு. வெறும் கறி கழுவி வச்சுட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை ரசம் இவ்வளவு போட்டு கலக்கி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ இது ஆயிடுச்சு. இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ கறி போடுறேன். நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இந்த பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலாலாம் நல்லா வெந்துச்சு. இப்போ சிக்கன் போடுறேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி அலசி இதில் போட்டுறேன். அவ்வளோ. இது கொஞ்சம் வேகணும். ஒரு 10-15 நிமிஷம் வேகணும். வெந்த பிறகு அரிசி 2 கிலோ அரிசி நான் அளந்து வச்சுருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி போட்டுறேன். இது கொஞ்சம் வேகட்டும். ஒரு 10-15 நிமிஷம் வேகணும். மூடி வச்சுறேன். 10 நிமிஷம் ஆச்சு. 10-15 நிமிஷம் கறி நல்லா கொஞ்சம் சுமத்தான பிறகு சிக்கன் இப்போ தண்ணி அளவு 3 செம்பு அரிசி போட்டேன். 3 செம்பு தண்ணி போடுறேன். பாருங்க, 1 போட்டேன், 2, 3. அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதி வந்த பிறகு அரிசி போடணும். அரிசி ஊற வச்சிருக்கிறேன். கொதி வந்த பிறகு அரிசி போடலாம். கொதிக்க வந்துச்சு.
அரிசி போடுறேன். गरम पानी ठंडा पानी गरम पानी ठंडा पानी बात करते हैं ना नहीं चावल அரிசி போட்டாச்சு. தண்ணியும் அளவு கரெக்டாக இருக்குது. இது வெந்து முடிஞ்ச பிறகு அவ்வளோதான். இப்போ மூடிடுறேன். ஒரு 15 நிமிஷம் வெந்த பிறகு அப்புறமா வைக்கணும். दम को छोड़ने क्या बोलते हैं? मुझे आता नहीं. हाफ कर बा மெத்தட் வந்துடுச்சு. தம்க்கு போட போகிறோம். இப்போ ஆயிடுச்சு. இப்போ தம் போட போகிறோம். ஒரு 15 நிமிஷம் தம் போட்டால் சரியாயிடும். ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் ஸ்லோவில் வச்சுட்டு இந்த துணியை வச்சு தம் போடுறோம். இந்த ஸ்லோவில் வச்சாச்சு. அவ்வளோதான். தம் போட்டோம். ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறமா திறக்கலாம். தம் ஆயிடுச்சு. 15 நிமிஷம் சாப்பாடு பாருங்க இப்படி இருக்கு. चिकन बिरयानी एक प्लेट में डाल कर टेस्ट करो. हाँ प्लेट में डाल कर टेस्ट करो. क्या जरा डालो சாப்பாடு எப்படி இருக்கு டேஸ்ட். ஹலோ வியூவர்ஸ், இதெல்லாம் பாஸ்மதி ரைஸில் செஞ்சது. மேரேஜ் பிரியாணியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓன் ப்ரிப்பேரிங். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கான் பண்ணிங்க. தேங்க்யூ.